Dave, Huh? are you okay? Have some water. நீங்க இது வரைக்கும் சொன்னதை வச்சு பார்த்தா you are facing anxiety. அதனால தான் நீங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருக்கீங்க. இதை ஓவர் கம் பண்றது it's a bit hard to be frank. I'd say handling anxiety is something like climbing a tree. எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக ஏறிட முடியாது. பட் ஏறவே தெரியாமல் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணும்போது எப்படியாச்சும் மேலே வந்துடலாம். ரிமெம்பர், இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்பீட் ஆஃப் யுவர் ப்ரோக்ரஸ். நீங்கள் மேலே போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இட் வில் பிரிங் யூ க்ளோசர் டு த டாப். ஐ வில் கைட் யூ த்ரூ யுவர் ஜர்னி. ஃபைன், let's talk about your younger self, Dave. Tell me all the things that hurt you really deep. அப்பா அப்பா என்ன? ரிப்போர்ட் கார்டில் மட்டும் சைன் போடணும்ப்பா. ஏய், என்னடா மார்க் இது? ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சா இந்த வயசுலே கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா படிப்பு என்ன மயிர்லி ஆயிரம்? இல்லைப்பா, அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கிளாஸ் டாப்பரே கம்மி மார்க் தான்ப்பா வாங்கியிருக்கான். இப்படியே ஏதாச்சும் காரணத்தை சொல்லிக்கிட்டே இரு. எதுக்குடா இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சுங்க? உன்னையெல்லாம் ஏய், இப்ப எதுக்குடா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகுற? எதுக்கு அழுகுற? இங்க பாரு, இந்த மாதிரி அழுது நாடகம் போடுற வேலையெல்லாம் உங்க அம்மாட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. எல்லாம் தோலை உரிச்சு உப்பு கண்டம் பெல்ட் எல்லாம் எடுக்காதீங்க. ஏங்க, ஏமாத்த பாக்குற சின்ன பிள்ளைங்க அவன். கோத்துக்கு அன்றைக்கி தான் நான் கடைசி அழுதேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் அழுகவே முடியல. புரியுதா? பாய்ஸ் டோன்ட் க்ரை. Listen, Dave. Emotions can be complex and difficult to articulate. But it is important to acknowledge them. நம்மளும் மனுஷங்க தானே. எமோட் ஆகாம இருக்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள நர்வ்ஸ்க்கு பதிலா வயர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் ஓடணும். Okay, now let's talk about other stuffs in general. How about your friends? Girlfriend? ஐ காட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் அங்கேயும், பட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. I figured it. இல்ல, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா இவ்வளோ நாள் நீங்க அழுகாம இருந்திருக்க முடியாதுல்ல. Just kidding. Maybe a good social life or a healthy relationship could make you get out of the tunnel easily. Okay, let's get to the important part. So, Dave, relax yourself and tell me, how do you feel about his death?
ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அட்டாக்குன்னு சொல்றாங்கம்மா. திடீர்னு நடந்திருக்கு. எப்படி? தெரியலம்மா. நல்லா தானங்க இருந்தாரு. இன்னைக்கு காலையில தான் ஃபிக்ஸ் வந்திருக்கு போல. ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. போற வழியிலே அட்டாக் ஆயிருச்சான். ஹார்ட் அட்டாக்கா? அண்ணி வேற ரொம்ப அழுகுறாங்க. நம்ம இப்பவே கிளம்பலாமா? போலாங்க. அவனை கடைசி வரைக்கும் கன்ஃபர்ம் பண்ண முடியல. எனக்குள்ள அவ்வளோ கோவம், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. தேவ், நான் ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு அழகான கிராமம். அதில் ஒரு சின்ன பையன் ரொம்ப துருன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பேரை வைக்கணுமே. அவன் பேரு ஜிங்கா பூங்கா. ஜிங்கா பூங்கா ஒரு நாள் அவனோட கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க சின்ன காட்டு வழியாக போகும்போது ஒரு முனிவரை பார்க்குறான். அவர் ஒரு பெரிய பழைய மரத்துக்கு நிழல்ல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு அதை பார்த்ததும் ஒரே சந்தேகம். ஆர்வம் பொறுக்க முடியாம ஜிங்கா பூங்கா அவர்கிட்டே போய் கேட்டுடுறான், ஏன் நீங்க இங்க இவ்வளோ மரம் இருக்கும்போது இந்த மரத்தை சூஸ் பண்ணி இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, இது என் கண்ணுக்கு ரொம்ப வலிமையான மரமா தெரியுது. பல புயலும் மழையும் தாண்டி இன்னும் அதோட வேற மண்ணில் இருந்து விடாம இருக்கேன்னு சொன்னாரு. ஜிங்கா பூங்கா உடனே அந்த மரத்தை சுத்தி சுத்தி பார்க்குறான். அதோட ட்ரங்க்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ்டா, பிரான்ச்சஸ்லாம் அங்கங்க உடஞ்சி போய் பார்க்கவே ரொம்ப அடி வாங்கி இருந்துச்சு. அவ அதை பார்த்து சிரிச்சுட்டே, இவ்வளோ அடி வாங்கியிருக்கு, இதை போய் ஸ்ட்ராங்கான மரம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த முனிவர், இந்த ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். இந்த மரம் அதை மறைக்க நினைக்காம பெருமையை காட்டிட்டு இன்னும் வளர்ந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஜிங்கா பூங்கா அவரை பார்த்து, உடஞ்ச பிரான்ச்சஸ்லாம் மறுபடியும் வளராமே போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் அவனோட கையை பிடிச்சிட்டு சொன்னார், டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். You don't need to hide your scars. Like the tree, you have the power to grow and flourish. I was sexually harassed. மாமா, போயிட்டு வரேன் மாமா. தேவ், அம்மா சாயந்தரம் வந்துடுவேன். பெரியப்பாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம விளையாடணும், சரியா? பாய்மா.
தேவ் எனக்கு நடந்தது அப்யூஸ் தான்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே சில வருஷம் தேவைப்பட்டுச்சு. இத்தனை வருஷமா இதை எங்ககிட்ட சொல்லாம உன் மனசுக்குள்ள வச்சே கஷ்டப்பட்டிருக்கியேடா. என் பிள்ளைய அடக்கி அடக்கி வச்சேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல விடாம பண்ணிட்டீங்களே. அப்பா அழுவுறீங்களாப்பா? ஆம்பளை பசங்க அழக்கூடாதுப்பா.